சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஒப்பந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஊதியம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கவினா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் கவினா, தற்போது அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடம் முன்பாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்கள், மருத்துவர்கள், லேப் டெக்னீஷியன்கள் என 400க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் கடந்த நவம்பர் மாதம் முன்பு வரை வருகை பதிவேடு என்பது நோட்டு மூலமாக பதிவு செய்யப்பட்ட வரை தங்களுக்கு சம்பளம் முறையாக வந்தது எனவும், அதன் பிறகாக ஆன்லைன் செயலி மூலம் வருகை பதிவேடு என்பது வருகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டதிலிருந்து ஊதியம் சரியாக வரவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பணியாற்றுபவர்கள் தற்போது ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு மட்டும் ஆன்லைன் செயலி வழியாக வருகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் செயலி அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகளை சந்தித்து வருவதால் பல நேரங்களில் வருகையை பதிவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் இந்த நிலையில் இந்த மாதம் ஊதியம் வழங்கப்பட்ட போது பலரது சம்பளத்தில் இருந்து கணிசமான தொகை பிடித்தம் செய்யப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறி வருகிறார்கள். மேலும் செயலி சரியாக செயல்படாத நிலையிலும் தாங்கள் பணிக்கு தாமதமாக வந்ததாக கூறி சம்பளத்தில் பிடித்தம் செய்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ரூபாய் 3000 ஊதிய உயர்வும் வழங்கப்படவில்லை என்றும், வருகை பதிவு நோட்டு புத்தகத்தில் முறையாக இடம்பெற்றிருந்த போதிலும் செயலி பதிவின் அடிப்படையில் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்கள் மாதம் 18,000 முதல் 19,800 வரை ஊதியம் பெற்று வந்த நிலையில் தற்போது சிலருக்கு 14,000 வரை சம்பள பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தங்களின் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த செவிலியர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். எதுக்காகனா என்னோட பேர் அஸ்வினி. இங்கே பாலவாக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறோம். அதாவது கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இந்த கடந்த 2 மாதங்களாக சேலரி கரெக்டான டேட்டுக்கு போடுறதில்ல. இப்போ ஜிசிசின்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் ஆப் வச்சுருக்காங்க. அதிலிருந்து அந்த அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் சேலரி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இப்போது ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்கன்னா 18,000 சேலரினா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5,000, 6,000 அந்த மாதிரி தான் சேலரியே வந்திருக்கு. மித்ததெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனால் கேட்டால் பர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு ஃபுல் சேலரி வந்திருக்கு. அவங்களுக்குமே அட்டண்டன்ஸ் உண்டு. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் சேலரி, அதாவது 31st அப்பவே வந்துடுது மந்த்லி. பிறகு மற்ற அதர் கான்ட்ராக்ட் NULM அவங்களுக்குமே ஃபுல் சேலரி, அவங்களுக்குமே அட்டண்டன்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. அவங்களுக்கு ஃபுல் சேலரி வந்திருக்கு. நாங்கள் NUHM நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் அந்த இதில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிட்டு சேலரி பிடிச்சிட்டு போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்சஸ்க்கு இவங்களுக்கு மட்டும் தான். இன்னுமே பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், ANM, ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னுமுமே எங்களுக்கு சேலரி போடலை. அப்படி நீங்க இந்த ஆப் ஃபாலோ பண்றீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதாவது பர்மனன்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு போகட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும் தான். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதுக்கு தான் இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் நம்மளோட சென்னை மாநகராட்சி தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கோம். காலையில 8 மணிக்கு எல்லாருமே இங்க பிரசன்ட் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா மார்னிங்ல இருந்து இங்க தான் உட்காந்துருக்கோம். பிரஸ் மீட் எல்லாமே நடக்குது. ஆனால் யாருமே இன்னும் பார்க்கல. நாங்கள் கமிஷனர் சார் இங்கே வரணும், எங்கள் கோரிக்கையை கேட்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தோம். சாருமே இன்னும் வரல. இங்கே அவங்கள பார்க்கறதுக்காக கொஞ்சம் பேரை போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வரமாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பேரை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுமே இன்னும் வரல. பாவம் எல்லாரும் காலையிலேருந்து பசியோட தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் யாரும் சாப்பிடல, தண்ணி எதுவும் குடிக்கல, எல்லாமே உட்காந்துட்டு இருக்கோம். வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. பஸ்ஸு, போலீஸ் வேன்ஸு,
போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. நாங்க இங்க வந்து போராட்டம் பண்றதுக்கோ எதுக்கோ வரல. எங்களோட கோரிக்கையை வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது பிடிச்சிங்கன்னா சேலரியை வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிங்க, இல்ல போடுறீங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே போடுங்க. என் பர்மனெண்ட் வேற கான்ட்ராக்ட் வரீங்க. இங்க வந்து எங்களை பாத்தீங்கன்னா இந்த சென்னை கார்பரேஷன்ல கான்ட்ராக்டை வந்துட்டு ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சேலரி வித் இன்கிரிமெண்டோட போட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு இங்கேயுமே சொன்னாங்க மே மாசத்துல இருந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமுமே எங்களுக்கு வரல. ஆனா சேலரி போட்டது பாத்தீங்கன்னா குறைச்சுதான் போட்டிருக்காங்க. இன்னும் பாதி பேருக்கு சேலரியே வரல. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஆனா இன்னும் எங்களுக்கு எந்த முடிவுமே தெரியல. கமிஷனர் சார் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் இங்க உட்காந்துட்டு தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், யாருமே வரல. இந்த 2 மாசமா வரல. போன மாசம் பாத்தீங்கன்னா 15 அந்த டேட்ல தான் வந்தது. இந்த மாசம் இன்னமுமே வரல. நாங்க வந்துட்டு எல்லாம் இந்த சென்னைக்காரங்க கிடையவே கிடையாது. எல்லாருமே அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நான் வீட்டுல ஒரு ரெண்ட் எடுத்து தான் தங்கியிருக்கேன். இவங்க எல்லாம் ஹாஸ்டல்ஸ்ல தங்கியிருக்காங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே. ஆனா இன்னும் சேலரி போடல. வீட்டு ரெண்ட் இன்னும் 2 நாள்ல கொடுக்கலாம். எங்களை கழுத்தை பிடிச்சி வெளில தொடுத்துருவாங்க. ஹாஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டு தர மாட்டாங்க. இப்பவே அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு தர மாட்டோம், நீங்க ஃபீஸ் கொடுத்தாதான் ஃபுட்டு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா NUHM கான்ட்ராக்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஸ்டாஃப் நர்ஸ் சிஸ்டர்களுக்கு அதிலும் பாதி சிஸ்டர்களுக்கு பாதி சேலரி தான் வந்திருக்கு. இப்போ 18,000 சேலரினா அதில் 13 தான் வந்திருக்கு. மீதி அமௌண்ட் வரல. அப்போ எங்களுக்கு சேலரியே வரல. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்குமே வந்துட்டு சேலரி வந்து குறைச்சி தான் போட்டிருக்காங்க. ஃபார்மசிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 11,000 இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கம்மியாக 2,000 3,000 அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. டிஓஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே பாவம், அவங்க வந்து காலையிலேருந்து ஓபி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து சேலரி கம்மியாக தான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த சென்னை கார்பரேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த மாதிரி நடக்கல. அவங்களுக்கு அட்டனன்ஸும் இந்த மாதிரி கிடையாது. நாங்கள் அட்டனன்ஸ் வைக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அட்டனன்ஸ் நாங்கள் வைக்கிறோம், பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. பர்மனெண்ட் வேற கான்ட்ராக்ட் வேற இல்லை. பர்மனெண்ட் ஜாப்ஸோட நாங்கள் எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹாஸ்பிட்டலில் 8 செக்டார்னா ஒவ்வொரு ஏரியா பிரித்து கொடுப்பேன். அந்த 8 செக்டாரில் 4 சிஸ்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 4 சிஸ்டர்ஸ் மீதி 4 செக்டார் வந்து வேக்கண்ட் தான். அந்த 4 சிஸ்டர்ஸுமே வந்துட்டு அந்த 4 செக்டர்ஸையும் வந்து நாங்கள் தான் பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கான சேலரி எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. வேக்சின் போடுறதுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்லை. இப்போ உங்களோட மற்ற கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சேலரி கரெக்டாக வந்துருதா? அவங்களுக்குமே இந்த அட்டனன்ஸ் உண்டு. ஆனால் அவங்களுக்கு சேலரி கரெக்டாக அவங்களுக்கு என்ன டேட்ல போடுவாங்களோ அந்த டேட்ல வந்துருச்சு. கரெக்ட் சேலரி வந்திருக்கு. எங்களுக்கு இன்னுமே வரல. சரி, இப்போ வந்து நவம்பர் மாசம் இருந்தா இந்த ஆப் வந்து இது பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சா சேலரி? இந்த அப்ப நவம்பர்ல பண்ணாங்க. அப்போ ஃபாலோ பண்ணல, யாருமே ஃபாலோ பண்ணல. அதாவது நவம்பர்ல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க போனதுமே லொகேஷன் எங்களுக்கு வர்றது கிடையாது. ஒரு இது மட்டும்தான் ஃபெச்சிங் லொகேஷன் இப்படிதான் வருது. அதனால அப்ப ஃபாலோ பண்ணல. இந்த மாசம் தான் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சேலரி கட் பண்ணிருக்காங்க. தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களின் சார்பாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன முடிவு எட்டப்படும் என்பது தெரிய வரும். ஒப்பந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களின் போராட்டம் குறித்த நேரடி விவரங்களுக்கு நன்றி கவினா.